கைஸ் இன்னைக்கு வீடியோ வந்து ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இன்ட்ராடே லெவல் ஃபார் 1 மினிட் கேண்டில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ஃபஸ்ட் பார்க்கணும். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் என்னது 21,973. அப்போனா இதுக்கு ப்ரீவியஸே இருக்க ரவுண்ட் ஃபிகர் இருக்கணும். ப்ரீவியஸுக்கு ரவுண்ட் ஃபிகர் என்னது 24,900. இந்த 24,900 சிஇ ப்ரைஸ் செக் பண்ணி போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து 24,900 பிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். 24,900 பிஇ ப்ரைஸ் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். $24,900 பிஇ ப்ரைஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேக்கு என்ன வச்சுக்கணும். ப்ரீவியஸ் டேயோட ஹைப்பை நோட் பண்ணிக்கணும். ஆன்சர் 99. அப்புறம் இது வந்து 35 பாயிண்ட் மைனஸ் ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். 99 மைனஸ் 35 ஆன்சர் 64. ஓகேவா, 64 ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். 64 இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலும் 64 ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா, இல்லை எடுக்க மாட்டோம். ஓகேவா, அங்கே நீங்கள் தேதி வந்து 11ஆம் தேதி. ஓகேவா, பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 64 கரெக்டாக க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. அப்போனா இது எடுக்கக்கூடாது. அப்போனா இதுக்கு ஆப்போசிட் என்னது சிஇ ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். சிஇ ப்ரைஸ் செக் பண்ணி போகிறோம். ஃபஸ்ட்டு டேக்குன்னு வச்சுக்கிறோம். ப்ரீவியஸ் டேக் ஹைப்பை நோட் பண்ணிக்கணும். ஹைப்பை 235. இன்னும் 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணால் ஆன்சர் என்னது 200. இப்போ 1 மினிட் என்ன மாற்றிக்கிறோம். நீங்கள் தேதி வந்து 11ஆம் தேதி. பாருங்கள் இன்றைக்கி இந்த சிஇ ப்ரைஸும் அந்த 35 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படின்னா அதுவும் 35 பாயிண்ட் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு, இதுவும் 35 பாயிண்ட் கீழே க்ளோஸ் வச்சுருக்குன்னா இந்த சிஇ ப்ரைஸில் இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணி அந்த ஜோனை செக் பண்ணி பார்க்கணும். அது என்ன ஜோன்னா ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் மூணு ஜோன் ட்ராப் பண்ணணும். இந்த ஜோனை ட்ராப் பண்ணி அந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சோம்னா என்ட்ரி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டேக்குன்னு பார்ப்போம் வச்சுக்கிறோம். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் என்னது, ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் என்னது, ப்ரீவியஸ் டேயோட ஹை பாயிண்ட் என்னது 235. இதுவும் 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். 235 மைனஸ் 60 ஆன்சர்னா 175. அப்படின்னா இந்த 175க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, 175. உண்மைக்கு மாற்றிக்கணும். நீங்கள் தேதி 11ஆம் தேதி. ஏன்னா ரெண்டுமே 35 பாயிண்ட் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போனால அடுத்த பாயிண்ட் என்னது 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணி அந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சா என்ட்ரி எடுக்கலாம். பாருங்க கரெக்டாக பாருங்க, கரெக்டாக இது வந்து கரெக்டாக தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போனா இதுக்கு நெக்ஸ்ட் அப்போனா இந்த கேண்டிக்கு நெக்ஸ்ட்டு கேண்டி ஓப்பன் வச்சு என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கேண்டி இதில் தான் கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு அடுத்த கேண்டி ஓப்பன் வச்சு என்ட்ரி எடுத்துடணும். என்ட்ரின்னா 181. ஓகேவா, நம்ம டார்கெட் வந்து 191 மினிமம் 10 மணி சொல்லியிருந்தோம். அப்புறம் 191க்கு போடணும். 191 பாருங்கள் கரெக்டாக 191 கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கணியில் நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கணும்.
எடுத்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிட்டு சிஎன்பியை செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹை பாயிண்ட்லேருந்து ஒரு 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ரா பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த 35 ஜோனுக்கு கீழே தான் ரெண்டுமே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போனா ஃபஸ்ட்டு பிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். அதுவும் கரெக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு ஆப்போசிட் லெவலில் சிஇ ப்ரைஸ் இதுலேயும் பார்க்கணும். இதுவும் 35 பாயிண்ட் கீழே க்ளோஸ் வச்சுருக்கேன். ரெண்டுமே 35 பாயிண்ட் கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா இதுக்கு அடுத்த லெவலில் பார்க்க போகிறோம். லெவலில் ஹை பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி அந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டா அடுத்த என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா?